ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோஸ்கோப் பற்றி பார்க்கலாம். மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்கள் பயாலஜிக்கல் லேப் விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மைக்ரோஸ்கோப் பார்த்துருக்க முடியும். இந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்மளால் ரொம்ப ஸ்மால் ஆப்ஜெக்ட், ரொம்ப டைனி ஆப்ஜெக்டை பார்க்க முடியும். கண்ணுக்கே தெரியாத விஷயத்தை கூட இந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். இந்த மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது 2 டைப்ஸாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. ஒன்று சிம்பிள் மைக்ரோஸ்கோப், இன்னொன்று காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பற்றி பார்க்கலாம். சிம்பிள் மைக்ரோஸ்கோப், இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் என்னென்னா கான்வெக்ஸ் லென்ஸ் தான், விச் இஸ் ஹேவிங் அ ஷார்ட் ஃபோக்கல் லென்த். நம்ம இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்மால் ஆப்ஜெக்டை பெருசாக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டோடைய சைஸ் ஸ்மாலாக இருக்கும். அந்த ஆப்ஜெக்டோடைய இமேஜ் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா ஒரு என்லார்ஜ்ட் இமேஜாக கிடைக்கும். சரி, இப்போ இந்த ஆப்ஜெக்டை எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம், எப்படி இமேஜ் கிடைக்குது அப்படின்லாம் பார்க்கலாம். இந்த ஆப்ஜெக்டை நம்ம இந்த லென்ஸோடைய ஆப்டிக்கல் சென்டருக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கும் நடுவில், அதாவது பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கு முன்னாடியே இந்த ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். அதனால் நம்ம U is less than F. U அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் இண்டிகேட் பண்ணுது. லெஸ் தென் F அப்படின்னா பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கு முன்னாடியே நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். அதனால நம்ம U is less than Fன்னு போட்டுக்கிறோம். அண்ட் அப்சர்வருடைய ஐ, அதாவது நம்ம பார்க்குறோம் இல்லையா, மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோடைய சைஸை பெருசாக்கி பார்க்குறோம். அப்போ நம்ம ஐ அந்த இடத்துல எங்கே இருக்குது அப்படின்னா லென்ஸுக்கு முன்னாடி. ஸோ லென்ஸுக்கு முன்னாடி தான் நம்மளோட ஐ ப்ளேஸ் ஆகி இருக்கும். இந்த பொசிஷனில் வச்சு பார்க்கும்போது லென்ஸ் இங்கே இருக்குது, நம்மளுடைய ஐ இங்கே இருக்குது, ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, பிரின்சிபல் ஃபோக்கஸ் இங்கே இருக்குது. இப்படி இருக்கும் போது எப்படி இமேஜ் ஃபார்மேஷன் நடக்கும்? அப்போ ஆப்ஜெக்ட்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் பட்டு ரீஃப்ராக்ஷன் நடந்து இமேஜ் ஃபார்மேஷன் எங்கே நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல நடக்குது. அதாவது ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கோ அதே சேம் சைடில் தான் இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது. அண்ட் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா எரெக்ட் அண்ட் வர்ச்சுவல் இமேஜாக அண்ட் என்லார்ஜ்ட் இமேஜாக ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் டிஸ்டன்ஸுன்னு அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் ஹியூமன் ஐக்கு அந்த டிஸ்டன்ஸ் D அப்படிங்கிறது 25 சென்டிமீட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். வாட்ச் ரிப்பேயர்ஸ், ஜுவல்லர் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸை கிளியராக ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃப்ளவர்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்காண்டி இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இன் ஃபீல்ட் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணியும் நம்ம டைனியான ஆப்ஜெக்ட்ஸ் தான் பார்க்குறோம். ஆனால் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு ஒரு பெட்டரான மேக்னிஃபிகேஷன் பவர் இருக்குது. இந்த மேக்னிஃபிகேஷன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறோன்னா லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்தை டிக்ரீஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனல் லிமிட்டேஷன்னால் அந்த லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்தை ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே நம்மளால் டிக்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம 2 செப்பரேட்டான பை கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் 2 கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு லென்ஸு நம்ம அப்ஜெக்டிவ் லென்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொரு லென்ஸு நம்ம ஐ லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படிங்கிறது இந்த லென்ஸுக்கு ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் தான் இருக்கும். அண்ட் இதை நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதுனால இதை நம்ம அப்ஜெக்டிவ் லென்ஸ் இல்லைனா அப்ஜெக்டிவ் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு லென்ஸ் ஐ லென்ஸ் இல்லைனா ஐ பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு லார்ஜர் ஃபோக்கல் லென்த் இருக்கும் அண்ட் லார்ஜர் அப்பச்சர் இருக்கும். அண்ட் இஸ் ஜஸ்ட் பிளேஸ் நியரர் டு த அப்சர்வர் ஐ. நம்ம எங்கே பார்க்குறோமோ நம்மளோட ஐக்கு பக்கத்தில் இந்த லென்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால இது நம்ம ஐ லென்ஸ் இல்லைனா ஐ பீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 லென்ஸுமே ஒரு நேரோ டியூப்பில் ஒரு ஃபிக்ஸ்டாக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தீஸ் டூ ஹாவ் அ அட்ஜஸ்டபிள் ப்ரொவிஷன்ஸ். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த 2 லென்ஸையும். நெக்ஸ்ட்டு இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போடைய ஒர்க்கிங் பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் 2 கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கிறத பார்த்தோம் இல்லையா. ஒன்று அப்ஜெக்டிவ் லென்ஸ், இன்னொன்று ஐ லென்ஸ். அப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இந்த லென்ஸ் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா it is slightly greater than the focal length of the objective lens. அந்த டிஸ்டன்ஸில் தான் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. U is greater than F0. அதாவது இந்த ஃபோக்கல் லென்த்துக்கு இந்த பக்கமாக ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வழியாக இந்த லைட் ரேஸ் பாஸ் ஆகி இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸில் பட்டு ரீஃப்ராக்ஷன் நடந்து நமக்கு இமேஜ் லென்ஸோட இந்த பக்கத்தில் கிடைக்கிது. எப்படி கிடைக்குதுன்னா இன்வெர்ட்டடாகவும் ரியலாகவும் நமக்கு இமேஜ் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. அண்ட் ஆப்ஜெக்டோட இமேஜ் ஃபார்மேஷனுடைய சைஸ் பெருசாக மேக்னிஃபைடாக இருக்குது. இப்போ ஃபார்ம் ஆகிக்கக்கூடிய இந்த இமேஜ்
ஒரு ஆப்ஜெக்டாக இந்த ஐலென்ஸுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வழியாக இப்போ லைட் ரேஸ் பாஸ் ஆகி இந்த ஐலென்ஸில் பட்டு ரீஃப்ராக்ஷன் நடந்து இப்போ இமேஜ் ஃபார்மேஷன் எங்கே நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ லென்ஸுக்கு இந்த பக்கம் இமேஜ் ஃபார்மேஷன் நடந்ததுனால நமக்கு கிடைக்கக்கூடிய இமேஜ் வந்து வர்ச்சுவல் இமேஜ் அண்ட் எரெக்ட் இமேஜ் அண்ட் நமக்கு என்லார்ஜாக வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ஆப்ஜெக்டோடைய சேம் சைட்லேயே தான் வந்து இந்த இமேஜ் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. This compound microscope has a 50 to 200 times more magnification power than the simple microscope. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு இவ்வளோ மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்ததாக ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். இந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்ம இன்னுமே வெரி ஸ்மால் லென்த்தை வந்து மெஷர் பண்ண முடியும் வித் ஹை டிகிரி ஆஃப் அக்யூரசி 0.01 millimeter. அண்ட் இந்த மைக்ரோஸ்கோப் எதோட பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் வெர்னியர் அண்ட் இதோடைய லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 millimeter. ஓகே, அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ் ப்ளீஸ் டு கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தம்ஸ் அப், ஷேர் அமாங் யோர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ண அதர் வீடியோஸை பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். யூ கேன் கோ தேர் அண்ட் செக் இட். இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்க யூ கேன் கோ டு மை சேனல் பிளேலிஸ்ட் அண்ட் செக் தேர். இந்த யூனிட்டில் வரக்கூடிய நெக்ஸ்ட் டாப்பிக்கை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.